ஹலோ ஆல், வெல்கம் டு அஷ்ரதா ஃபேஷன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மெகந்தி வீடியோவில் ப்ரைடல் ஸ்டார்ட் அப் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஒரு 3 டிசைன்ஸ் வந்து பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் வந்து அதோடைய கண்டினியூஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிசைனில் ஒரு 4 லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. நம்ம எப்பவும் போல் சென்டர் லைன் வந்து திக் லைனாக கன்வெர்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஸோ அது போல் வந்து ஒரு 4 லைன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு சென்டர் லைனை மட்டும் திக் லைனாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, 2 லைன்ஸ்க்கும் வந்து நம்ம ஆர்ம்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிறோம். ஸோ இந்த டிசைனில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, கோபுரம் டிசைன்ஸ் தான் வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ மோஸ்ட்லி வந்து கோபுரம் டிசைன்ஸ் வந்து நம்ம ப்ரைடலில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, இது போல் டாட் வச்சுட்டு அதோடைய ஷேப் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். மோஸ்ட்லி வந்து நம்ம ஹேண்டில் வந்து ட்ரா பண்ணும்போது லைட்டாக வந்து தின் லைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஷேப் வந்து ட்ரா பண்ணுவாங்க. பட் வந்து நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, இங்கே நம்ம நோட்டில் வரையணுன்றதுக்காக நான் டாட் வச்சு நம்ம ஷேப்பை வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து டாட் வச்சு உங்களுக்கு லைன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண முடியலனா, நீங்கள் ஒரு தின் லைன் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். ஸோ இது போல் ஷேப் வந்து ட்ரா பண்ணிவிட்டு உள்ளே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, செக்குடு லைன் இருக்குது பார்த்தீங்களா, குட்டி குட்டி செக்குடு லைன்ஸ் வந்து நான் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து அங்கே செக்குடு லைன் வந்து தேவையில்லைன்னா நீங்கள் வேறு ஏதாச்சும் டிசைன் கூட நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். ஸோ இது போல் செக்குடு லைன் வந்து நான் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இந்த செக்குடு லைன்ஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணி முடிச்சிட்ட பிறகு மேலே வந்து நம்ம ஆஃப் சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அங்கே இது போல் டிசைன் வந்து நான் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ இது போல் லைன்ஸ் வந்து கொடுத்துட்டு நீங்கள் மெகந்தி ஃபில்லிங் வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வந்து டாட் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வந்து இன்னொரு சின்ன டாட் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு லைன் மாதிரி மேலே இருக்கிற மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ சென்டரில் வந்து இது போல் ஜிம்காஸ் வந்து நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஜிம்காஸ் வேண்டாம், நீங்கள் அப்படியே ப்ளெயினாக விடணுன்னாலும் அது உங்களுடைய விருப்பம் தான். ஸோ அது பக்கத்துலேயே வந்து இன்னொரு கோபுரம் இருக்கிற மாதிரி வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு கிடையாது, உங்களுக்கு பார்த்தாலே வந்து புரியும். இப்போ இந்த ட்ரா பண்ணுற இந்த டிசைன் இருக்குது பார்த்தீங்களா, சேம் டிசைன் தான் வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடும் வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இந்த டிசைனில் வந்து நான் யூஸ் பண்ண எலமெண்ட்ஸ் தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணுன்னு கிடையாது. நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக கூட நீங்கள் யோசித்து நீங்கள் புதுசாக வந்து ஒரு டிசைன் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ சென்டரில் இருக்கிற அந்த கோபுரம் மட்டும் கொஞ்சம் பெருசாக ட்ரா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரா பண்ணுற கோபுரம் வந்து ஷார்ட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஸோ இது போல் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கு சென்டரில் வந்து இது போல் குட்டி குட்டி லைன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம ஃபார்ம் பண்ண இந்த குட்டி குட்டி லைன்ஸில் ஒரு பாக்ஸாக வந்து கிடைக்கிது பார்த்திங்களா. ஸோ அந்த ஒரு பாக்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா மெகந்தி ஃபில்லிங் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் பாக்ஸை வந்து நம்ம எம்டியாக விடுறோம். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து மெகந்தி ஃபில்லிங். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து இது போல் டிசைன் வந்து நம்ம மேக் பண்ணிக்க போகிறோம். இது மேக் பண்ணிவிட்டு கீழே இருக்க லைன் இருக்குது பார்த்திங்களா, அதை கொஞ்சம் திக் லைனாக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே வந்து நம்ம தின் லைன் வந்து கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஆர்ம்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஆர்ம்ஸ் ட்ரா பண்ணி முடிச்சிட்ட பிறகு லீஃப் டிசைன் ட்ரா பண்ணி இந்த டிசைனை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு டிசைன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம்.
ஸோ செகண்ட் டிசைனில் நம்ம எலிஃபண்ட் டிசைன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ எலிஃபண்ட் டிசைன் இல்லை ஏதோ ஒரு வேறு ஏதாச்சும் ஒரு ஷேப் வந்து நம்ம ட்ரா பண்ணுறோம்னா, ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் வந்து உங்களுக்கு புரியாது. ஏன்னா வந்து நம்ம இதில் எலமெண்ட்ஸு இல்லை லைன்ஸு இது போல் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நம்ம இதில் வந்து ஒரு ஷேப் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இந்த ஷேப் வந்து எப்படி வந்து ட்ரா பண்ணுறீங்கன்னு நீங்கள் கவனித்தா மட்டும்தான் வந்து உங்களால் ட்ரா பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இந்த வீடியோவை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் நான் எப்படி போடுறேன் அப்படின்றத மட்டும் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எலிஃபண்ட் டிசைனில் ஒரு முக்கியமான விஷயம், தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ வந்து ஒரு ஷேப் வந்து நம்ம ட்ரா பண்ணுறோம். இப்போ ஒரு எலிஃபண்ட் டிசைன் வந்து ட்ரா பண்ணுறோம். இல்லை எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஹியூமன் ஃபேஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு வந்து அதோடைய பேஸ் வந்து நம்ம எப்படி வரைய போகிறோம், நம்ம டெக்கரேஷன் பண்ணுறதுலாம் வந்து செகண்டரி தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதோடைய பேஸ் வந்து கிளியராக வரைஞ்சால் தான் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம உள்ளே கொடுக்க போகிற எலமெண்ட்ஸ் வந்து எப்படியெல்லாம் வந்து நம்ம டிசைன் பண்ணலான்றதுல வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பேஸ் எப்படி வரையணும்னு வந்து நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த யானை மேலே வந்து நம்ம ஒரு துணி மாதிரி நம்ம போடுவோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த துணியை வந்து நான் டெக்கரேஷன் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, அதுக்கு உள்ளே வந்து லைன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிவிட்டு, ஓகேங்களா, செக்டு லைன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து டாட் வச்சு ஃபில் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த டிசைன் பிடிக்கலனா நீங்கள் வேறு ஏதாச்சும் டிசைன் கூட நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த ஒர்க் நீங்கள் எப்போ போடுறீங்களோ இந்த செக்டு லைன், ஓகேங்களா, நான் போட்டிருக்க இந்த செக்டு லைன் வந்து நீங்கள் ஃபார்ம் பண்ணக்கூடாது. வேறு ஏதாச்சும் நியூவாக வந்து நீங்களே வந்து டிசைன் வந்து க்ரியேட் பண்ணி எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஐ வந்து ட்ரா பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ யானைக்கு மேலே வந்து அந்த ஷேடிங் இருக்கிற மாதிரி டிசைன் கொடுத்துக்கிறேன். வால் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இது போல் ஷேடிங் வந்து நான் கொடுத்துக்கிறேன். நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து நம்ம எலிஃபண்ட் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, எனக்கு வந்து ஃபுல் ஷேடிங் வந்து எனக்கு இருக்கணும், எலிஃபண்ட் மேலே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து பேஸ் மட்டும் எலிஃபண்ட் பேஸ் மட்டும் வரைஞ்சிட்டு ஃபுல்லாக இது போல் ஷேடிங் வந்து கொடுத்துருக்கோங்க. இது போல் ஃபுல் ஷேடிங் கொடுத்துட்ட பிறகு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மேலே வந்து நீங்கள் டிசைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து ஷேடிங் போதும், எனக்கு ஃபுல்லாக வந்து வேண்டாம். அதுவும் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு மேலே வந்து யானைக்கு மேலே கொடை இருக்கிற மாதிரி வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஷேப் வந்து உங்களுக்கு வரலன்னா ஆல்ரெடி வந்து நான் டாட் வச்சு உங்களுக்கு எப்படி வந்து ட்ரா பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அது போல் வந்து டாட் வச்சு நீங்கள் வந்து ட்ராயிங் பண்ணிக்கோங்க. ஸோ அது உள்ளே வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது போல் ஃப்ளவர்ஸ் இருக்கிற மாதிரி, லீஃப் இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் திக்காக வந்து லைன்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து நம்ம ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இது போல் ஹேண்டில் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இது போல் வந்து மணி இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு எலிஃபண்ட்டை வந்து கொஞ்சம் திக்காக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. திக் லைனாக வந்து ட்ரா பண்ணிக்கோங்க.
ஸோ எலிஃபெண்ட்டை வந்து நம்ம திக்காக வந்து கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வந்து என்ன பண்ணுறோம்னா ஒரு 4 லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிறோம். ஸோ சென்டர் லைன் மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம்னா கொஞ்சம் திக் லைனாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு கீழே வந்து நம்ம 2 லைன்ஸ்க்கும் வந்து ஆர்ம்ஸ் வந்து ட்ரா பண்ணி முடிச்சிட்ட பிறகு அதுக்கு கீழே வந்து நம்ம கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஒரு லைன் வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ அதுக்கு சென்டர்லாம் வந்து நம்ம லைன்ஸ் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த லைனில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா 7 அண்ட் எல் ஷேப் வந்து நம்ம ஒரு லைன் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஸோ அது வந்து உங்களுக்கு பார்க்கும்போது வந்து உங்களுக்கு புரியும். ஸோ செகண்ட் டிசைன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ தேர்ட் டிசைனில் இது போல் 4 லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. சென்டர் லைன் மட்டும் திக் லைனாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது போல் ஆர்ம்ஸ் குட்டி குட்டி ஆர்ம்ஸ் இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நம்ம என்ன டிசைன் வந்து ட்ரா பண்ண போகிறோம்னா பீகாக் டிசைன் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இது போல் 2 லைன்ஸ்க்கும் வந்து நீங்கள் குட்டி குட்டி ஆர்ம்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பீகாக் டிசைன் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இது போல் வந்து ஷேப் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த ஷேப் வந்து நான் எப்படி ட்ரா பண்ணுறேன்னு கொஞ்சம் நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். ஸோ இந்த டிசைனில் வந்து நீங்கள் 2 பீகாக் கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். பட் இதில் வந்து நான் ஒரு பீகாக் தான் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ பீகாக்லேயும் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது நம்ம ட்ரா பண்ணுறதுக்கு. நான் இந்த டிசைன் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டிசைன் வேணும்னா நீங்கள் வேறு ஏதாச்சும் டிசைன் கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த ஷேப்லாம் வந்து நான் எப்படி ட்ரா பண்ணுறேன்னு மட்டும் கொஞ்சம் நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ இந்த தோகையில் வந்து வரைகிற எலமெண்ட்ஸ் வந்து நீங்கள் வேறு ஏதாச்சும் கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். சென்டர் லைன் வந்து திக்காக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு மேலே வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா 4 லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிவிட்டு சென்டர் லைன் திக் லைனாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஆர்ம்ஸ் வந்து ட்ரா பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அது ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வேவ் லைன் கொடுத்துட்டு அதுக்கு மேலே டாட் வச்சுக்கோங்க. ஸோ அகெயின் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு தின் லைன் ஒரு திக் லைன் ஒரு தின் லைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க பிளேஸில் வந்து இது போல் ஒரு ஸ்பைரலு 2 கர்வ் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபில்லிங்ஸ் தான் வந்து நம்ம இது ஃபுல்லாகவே கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ஆப்போசிட் சைடும் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சேம் டிசைன் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணிக்க போகிறோம். ஸோ சென்டரில் வந்து நம்ம புதுசாக வந்து ஒரு டிசைன் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ 2 சைடும் வந்து நம்ம ஃபில்லிங்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ சென்டரில் வந்து ஒரு ஷார்ட் லைன் அதுக்கப்புறம் ஒரு கர்வ் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஷார்ட் லைன்
அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆப்போசிட்டாக வந்து ஒரு கர்வ் லைன் இருக்க மாதிரி வந்து நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். நான் ஃபைனலாக வந்து இந்த டிசைன் மட்டும் எப்படி போடணுன்ட்டு வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ இந்த பீகாக் நெக்கிட்ட மட்டும் நீங்கள் கொஞ்சம் கிளியராக வந்து கவனிச்சுக்கோங்க. நம்ம மேலேருந்து வந்து கீழே போடுவோம். பட் இந்த பீகாக் டிசைன் கழுத்துக்கிட்ட வரும்போது நம்ம கீழேருந்து மேலே போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கிளியராக வந்து நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ அதுக்கு கீழே வந்து நம்ம ஆர்ம்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அது உள்ளே போட்டிருக்க டிசைன் வந்து நம்ம இப்படி தான் வந்து ட்ரா பண்ணணும். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஒரு கர்வ் லைன், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து ஒரு கர்வ் லைன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த லைன் வந்து ட்ரா பண்ணி முடிச்சிட்ட பிறகு ப்ராக்டிஸ் பண்ண பிறகு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உள்ளே வந்து டிசைன் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ தேர்ட் டிசைன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ ஃபோர்த்து டிசைன். ஸோ ஃபோர்த்து டிசைன் அகெயின் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு தின் லைன், ஒரு திக் லைன், ஒரு தின் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 2 லைன்ஸ்க்கு வந்து நம்ம ஆர்ம்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிறோம். ஆர்ம்ஸ் வந்து ட்ரா பண்ணி முடிச்சிட்ட பிறகு இப்போ குட்டி குட்டி லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லைன்ஸை வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா கொஞ்சம் லைன் வந்து இது போல் பெண்ட் ஆகிற மாதிரி நம்ம அந்த வேவ் லைன் சொல்லுவோம் பார்த்திங்களா, வேவ் லைன் இல்லைன்னா வந்து வங்கி லைன் கூட சொல்லுவோம் பார்த்திங்களா. ஸோ இது போல் லைன்ஸ் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கு கீழே வந்து ஒரு லைன், குட்டி லைன் வந்து ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை திக்காக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே ஒரு தின் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே வந்து இன்னொரு தின் லைன் வந்து ட்ரா பண்ணி முடிச்சிட்ட பிறகு அதுக்கு கீழே வந்து நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு ஒரு 2 லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கு உள்ளே வந்து நம்ம ஆர்ம்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்க போகிறோம். ஸோ ஆர்ம்ஸ் வந்து ட்ரா பண்ணி முடிச்சிட்ட பிறகு நம்ம உள்ளே வந்து ஃபில்லிங்ஸ் கொடுக்க போகிறோம். நம்ம என்ன மாதிரியான ஃபில்லிங்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருப்போம் பார்த்திங்களா, இன்வர்ஸ் ஆர் நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் வந்து பார்த்துருப்போம் பார்த்திங்களா. ஸோ அது மாதிரியான ஃபில்லிங்ஸ் வந்து நான் கொடுத்துக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இது போல் பிரான்ச்சஸ் இருக்கிற மாதிரி ஒரு லைன்ஸ் வந்து மேக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்பைரல் இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். லீஃப் இருக்கிற மாதிரி வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இதில் நான் எப்படி வந்து ட்ரா பண்ணியிருக்கனோ அப்படி தான் வந்து நீங்கள் ட்ரா பண்ணணும்னு கிடையாது. உங்களுக்கு பிளேஸ் எப்படி இருக்கோ நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்பைரல் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க, சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இதை ட்ரா பண்ணி முடிச்சிட்ட பிறகு நம்ம உள்ளே வந்து ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்க போகிறோம். ஸோ இது போல் சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணிவிட்டு ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா ஃபில்லிங்ஸ் கொடுத்து முடிச்சிட்ட பிறகு கீழே கொஞ்சம் டிஸ்டன்ஸில் ஒரு திக் லைன் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே இருக்க லைனையும் வந்து நீங்கள் திக் லைனாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம சென்டரில் என்ன பண்ணுறோம்னா ஒரு 4 லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிறோம். ஸோ சென்டர் லைன் மட்டும் நம்ம திக் லைனாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இந்த ஒரு பாக்ஸ்க்குள்ளேயும் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஷேப் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன்.
உங்களுக்கு இந்த ஷேப் வேண்டாம்னா நீங்கள் வேறு ஏதாச்சும் டிசைன் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கிரிட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். ஓகேங்களா? ஸோ இப்போது இது போல் ஷேப் வந்து நான் கொடுத்துக்கிறேன். இல்லை வேறு ஏதாச்சும் நேம் கூட நீங்கள் யூஸ் பண்ணி இங்கே ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிசைன் வந்து நான் ட்ரா பண்ணி முடிச்சிட்ட பிறகு அதுக்கு கீழே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு தின் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். அதுக்கு கீழே வந்து ஆர்ம்ஸ் வந்து ட்ரா பண்ணி முடிச்சிட்ட பிறகு லீஃப் டிசைன் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த டிசைன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.